அரபு மொழியை அறிஞ்சு இருந்தால் அவனால் இந்த வாதத்தை செய்யவே முடியாது. அது என்ன அடிப்படை என்று கேட்டா, குர்ஆன் இருக்குல்ல, ஒரு அரபு மொழியில மனிதனை வந்து ஆணு பெண்ணு பிரிச்சிருக்கிறோம். மனிதனை வந்து ஆணு பெண்ணு பிரிச்சிருக்கிறோம். வேற பொருள்களை வந்து நீங்க ஆணு பெண்ணு பிரிக்கல. ஆடு மாடை கூட என்ன செய்யல, ஆணு பெண்ணுக்கு ஆடு கிடாய் வந்துச்சுன்னா கிடாய் வந்தான்டா சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் இவன் பயன்படுத்துவீங்களே தவிர, கழுத ஆண் கழுத வந்தாலும் கழுதை வந்தது, பொட்ட கழுத வந்தாலும் கழுதை வந்ததுதான். கழுதை வந்தாள், கழுதை வந்தான் என்று சொல்ல மாட்டோம். இந்த ஆணு பெண்ணை எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழ் மொழியில. தமிழ் மொழியில நீங்க எப்படி வச்சிருக்கீங்க என்று கேட்டா, மனிதனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. மனிதனை தவிர மற்ற உயிரினத்துக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதுங்கிறத யூஸ் பண்ணிடுவீங்க. வந்தது போனதுதான். ஆம்பளை குதிரையா இருந்தாலும் வந்தது, பொம்பளை குதிரையா இருந்தாலும் வந்தது. ஆம்பளை ஆடா இருந்தாலும் வந்தது, பொம்பளை ஆடா இருந்தாலும் வந்ததுன்னு சொல்லிடுவீங்க. வந்தான் வந்தாலும் பிரிக்க மாட்டீங்க. அதே மாதிரி வேற பொருள், இந்த டேப்பு, இந்த மைக்கு, இந்த சட்டை, இந்த பேனா, தொப்பி, கர்ச்சிப்பு, இதுகளை பேசும்போது என்ன செய்வீங்க, ஆணு பெண்ணா யூஸ் மாட்டீங்க. கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, கண் வலிக்கிறான்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க பேசும்பொழுது கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவீங்களா, வலிக்கிறான்னு சொல்லுவீங்களா? வலிக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து அவன் இவன் சொல்ற வழக்கம் கிடையாது உங்க தமிழ் மொழியில. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த அதுங்கிற வார்த்தை பிரயோகம் கிடையாது. வந்தது, போனது, செத்தது, அது கிடையாது அரபில. அரபில எதை சொன்னாலும் ஒன்னு ஆம்பளையா சொல்லி பொம்பளையா சொல்லணும். அரபில சொன்னா சூரியன் உதித்ததுன்னு அரபில சொல்லவே இயலாது. அரபில எப்படி சொல்லணும், சூரியன் உதித்தான் என்று சொல்லணும், இல்லாட்டி உதித்தாள் என்று சொல்லணும். இந்த மாதிரி தான் அரபில பேச முடியுமே தவிர, அரபில இந்த மூணாவது கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், ஆம்பளைக்கு வந்தான், பொம்பளைக்கு வந்தால், ஆடு வந்தது, மூணு வச்சிருக்கிறீங்கல்ல. அவன் என்ன செய்வான்னு கேட்டா, சில உயிரினங்களை, சில பொருள்களை ஆண்பாளாக்கி வச்சிருக்கிறான், சில பொருள்களை பெண்பாளாக்கி வச்சிருக்கிறான். ஆண்பாளுக்கு உள்ளத அந்த ஆண்பாளா தான் ஆம்பளை மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். பெண்பாளா உதாரணமா கை இருக்குல்ல, கை வந்து பெண்பாளா யூஸ் பண்ணுவான். கை உடைந்தாள்னு தான் சொல்லுவாங்க, கை உடைந்ததுன்னு சொல்ல மாட்டான். அரபில சொன்னா எப்படி சொல்லுவான், என் கை உடைந்து விட்டால், இல் போட்டு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். மூக்கு உடைந்து போது செய்வான், மூக்கு உடைந்து விட்டான். அரபில கரெக்டா அர்த்தம் செய்யறதா இருந்தா, அரபில உள்ளதுக்கு நீங்க கரெக்டா அர்த்தம் செய்யறதா எப்படி சொல்லணும், மூக்கு உடைந்து விட்டான் என்று சொல்லணும். கை உடைந்து அப்படிதான் அரபில இருக்கு, ரெண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்திலும் ஆண்பால் பெண்பால் இருக்கு. சூரியன், சந்திரன், வானம், பூமி. பூமியை பெண்பாலா யூஸ் பண்ணுவாங்க. பூமி என்ன செய்வாங்க, அருள் முத்தத்து, பூமி வந்து நீட்டப்பட்டால், நம்ம தமிழுக்காக வேண்டி நீட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறோம். தமிழ் மரபுல அப்படி இல்லாத காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம், தமிழுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை மாத்தி செஞ்சுக்கிறோம். அரபில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, இத சம்சு குவிரத், சூரியன் வந்து சுருட்டப்படும் பொழுது, அங்க சுருட்டப்படும் பொழுதுங்கிற இடத்துல பொம்பளையை தான் யூஸ் பண்றான். குவிரன்னா ஆணு, குவிரத்துனா பெண்ணு, இப்படியாக எல்லாம் யூஸ் பண்றான். அந்த மாதிரி இப்ப குர்ஆன் என்பது அரபியில ஆண்பாலாக பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல என்ன இருக்கு, ஆண்பாலாகத்தான் அரபியில யூஸ் பண்ணப்படும். குர்ஆன் முழுசு அப்படித்தான் யூஸ் பண்ணப்படுது. குர்ஆனை சொல்லும் போது அவன் என்றுதான் சொல்லணுமே தவிர அவள் என்று சொல்லக்கூடாது அரபில. குர்ஆன் தமிழ்ல வந்து அதுன்றீங்க உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, அதனால உங்களை ஏமாத்திட்டு போயிடுறான். இங்க அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ப நரகம் இருக்குல்ல, நரகத்தை சொல்ற இடத்துல எல்லாம் பெண்பால தான் யூஸ் பண்ணப்படும் குர்ஆன்ல. நரகத்தை சொன்னால் நரகம் வந்து எரிந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, நரகம் எரிந்தால் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அரபியுடைய பழக்கமே அப்படித்தான். அப்ப நரகம் என்பது பெண்பாலு, குர்ஆன் என்பது ஆண்பாலு. இந்த இடத்துல அலைஹாண்டு வருது, அலைஹாண்டு அதன் மீது, அலைஹீன்னா அதன் மீது. அலைஹி என்பதை ஆணுக்கு சொல்லணும், அலைஹா என்பதை பெண்ணுக்கு சொல்லணும். இப்ப ரலியல்லாஹு அன்ஹும்பிங்க ஆம்பளைக்கு, ரலியல்லாஹு அன்ஹாம்பிங்க பொம்பளைக்கு. ரலியல்லாஹு அன்ஹுன்னா அவரை பொருந்திக் கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹாண்டாலும் அவரை பொருந்திக் கொள்வானாக தான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம், ரலியல்லாஹு அன்ஹுண்டு போட்டா இது ஆம்பளை, ரலியல்லாஹு அன்ஹாண்டு போட்டா இது பொம்பளை, விளங்கிக்கிறீங்க. அதே மாதிரி அலைஹிண்டு போட்டா ஆம்பளை, அதன் மீது அர்த்தம் செய்யணும். அலைஹான பொம்பளை, அதுக்கு அதன் மீது அர்த்தம் செய்யணும். இப்ப குர்ஆனை இது குறிக்குமையானால் அலைஹா என்று சொல்லவே முடியாது இலக்கணப்படி. எப்படி சொல்லணும், அலைஹி என்று தான் சொல்லணும், ஆம்பளைக்கு உள்ள வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நரகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டு அலைஹா நரகத்தின் மீது தான் சொல்ல முடியுமே தவிர குர்ஆனின் மீது என்று சொல்லவே முடியாது. ஏன்னா குர்ஆன் வந்து ஆண்பால் அரபியில, நரகம் என்பது அரபு மொழியில பெண்பால். அப்ப அலைஹா என்பது வந்து நரகத்தை தான் குறிக்கும் என்பதுல கடுகு அளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லாம அலைஹானா குர்ஆன்ல 19 இருக்குது, 19 அடங்கி இருக்குன்னா, ஆனா 19ல வகுப்படுற நம்பர் இருக்கிற மாதிரி
18 வகுப்படுற நம்பரா ஒரு 1000 நான் எடுப்பேன். 17 வகுப்படுற மாதிரியா சிலது அதுல வரும். 15 வகுப்படுற மாதிரி எடுக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு புஸ்தகத்துல 19 வகுப்படுறதா ஒரு 100 காட்டுனா 18 வகுப்படுறதா ஒரு 100 காட்ட முடியும். 17 வகுப்படுற மாதிரி ஒரு 100 எடுத்து காட்ட முடியும். 16 வகுப்படுற மாதிரி ஒரு 100 இப்படிலாம் இருக்கும். இந்த கிறுக்க என்ன 19 வகுப்படுறலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், குர்ஆன் 19 அப்படி அடங்கி இருக்குது, அதனால நான் ஒரு ரசூலா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக சொல்ல வர்றேன். இது எது சொல்லுது? அலைஹா என்றால் நரகத்தின் மீது 19 தான். இந்த 19 என்னன்னு விளங்கலங்கிறதுக்கு தான் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே இது 30வது வசனம் 74வது சூராவுல 30வது வசனத்துல இது வருது. 31ல என்ன செஞ்சிடறான்னு கேட்டா ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி, நரகத்தின் காவலர்களை இல்லா மலாய்கத்தன், மலக்குகளாகத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம் சொல்லி அந்த 19 மலக்க பேசுறோம்னு சொல்லி போடுறான். அதை தொடர்ந்து இன்னும் சொல்றான் ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும், அவர்களது எண்ணிக்கையை. இந்த எண்ணிக்கை யாரை பத்தின எண்ணிக்கை? மலக்குகளை பற்றின எண்ணிக்கைன்னு விளங்குது. இல்லா ஃபித்னத்தன் இல்லதீன கஃபரு, காவியர்களுக்கு ஒரு சோதனையாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா நரகத்துக்கு ஒரு காவலாளரையும் போட்டு அடிஷனலா ஒரு 19 துணை காவலர்கள் அவர்களையும் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஏன் இதை நியமிச்சிருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த நரகத்தினுடைய காவலாளர்களுக்கு மொத்தமாக ஒரு பேரும் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அந்த 19 காவலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு பேர். என்ன பேருன்னு கேட்டா ஜபானியா. அவங்களுக்கு என்ன பேரு? ஜபானியா என்று பேர். அதுல கூட இக்ரா சூராவுல கூட வரும். ஜபானியா, அவனுடைய சபையோரை அழைக்கட்டும், நாமும் நரகத்தின் காவலர்களை அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சனது ஜபானியாங்கிற ஜபானியாண்டா நரகத்தின் காவலர்களா இருக்கிற மலக்குகளுக்கு ஒரு பேரையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு தலைவருக்கு பேரு மாலிக்கு, 19 பேருக்கு சேர்த்து பேரு ஜபானியா, அது மாதிரி இருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி நரகத்தின் காவலர்கள் இருக்கிற இது 96-18 சூரத்துல் அலக்ல இருக்குது. அதே மாதிரி 40-49 சொல்றான் கால அல்லதீன பின்னார், நரகத்திலே கிடப்பவர்கள் சொல்வார்கள் லி ஹஸனத்தி ஜஹன்னம, நரகத்தினுடைய காவலர்களுக்கு சொல்வார்கள் உது ரப்பக்கும் யுகஃபிஃபு அன்னா யௌமன் மினல் அதாப், உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு ஒரே ஒரு நாள் கொஞ்சம் லேசாக்க சொல்லுங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று நரகத்திலே கிடப்பவர்கள் நரகத்தின் காவலர்களை பார்த்து புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நரகம் என்பது 7 வாசல்களும் 7 தரங்களும் கொண்டது. அதுல சில பயங்கரமான நெருப்பறி சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு தலைமை காவலர் இருக்கிறார், அதுக்கு ஒரு 19 துணை காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஜபானியா. இதுகளெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள். சரி, ஒரு நெருப்பு இருக்குது, நெருப்பை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல ஏதாவது போட்டுக்கிட்டே இருந்தோம் வைங்க, போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா மேல சட்டியை வச்சு வச்சா நெருப்பு அணையாது. நெருப்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மேல ஒரு சட்டியை வச்சு அதுல 1 லிட்டர் ஊத்தி அப்புறம் இன்னொரு லிட்டர் ஊத்தி இன்னொரு லிட்டர் ஊத்தினா நெருப்புக்கு கேடு வராது. நேரடியா நெருப்புல தூக்கி போட்டா, பெரிய நெருப்பு வச்சுக்கிட்டு விறகையே தூக்கி போட்டுட்டே இருக்கீங்களா, அது பிடிக்கிறதுக்கு நல்ல அவகாசம் கொடுத்து அப்புறமேல இருந்தா தான் அது எரியும். பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு 50 டன் விறகு கொண்டு மேல கொட்டினா அது எரியறதுக்கு மேல நெருப்பு அணைச்சு விட்டுரும். அப்ப இவங்க புட்டு பிறகு கொண்டு போட்டு சீல சலம்லாம் உருகி ஊத்தி அதில் நெருப்பு அணைஞ்சு போயிடாதா? அணைஞ்சா அவங்க கொஞ்ச நேரத்தில் வேதனை போயிருமே அப்படின்னு நினைச்சீங்களே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அதையும் சொல்றான், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சஈரா, அது அப்படி அணையவும் செய்யத்தான் செய்யும். என்னை தூக்கி போட்டு உருகி ஊடும் போது அதுல அணைஞ்சிரும். அணைந்தால் உடனேயே நெருப்பை அதிகமாக்கி விடுவோம். அவன் உத்தரவுல அதிகமாக்குறவன் அல்ல. அப்படி அணைய அணைய நெருப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும், அணையும் அதிகமாகும். அணை போட்டவன கொஞ்சம் அணையும், மறுபடி குல்லமா ஹபத், அது அணைகின்ற நேரத்தில் எல்லாம் ஜித். அப்ப என்னன்னு கேட்டா போட்ட உடனே அது குறையவே செய்யாத ஒரு நெருப்பு. எத்தனை கோடி பேரை கொண்டே போட்டாலும் அது குறையவே குறையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துல் இஸ்ராவுல 17வது சூராவுல 97வது வசனத்தில் இருக்குது. இப்ப நான் நேற்று ஒரு ஹதீஸ்ல சொன்னோம், நரகத்திற்கு போறவர்கள் என்ன கணக்குல இருப்பாங்கன்னு கேட்டா 1000 பேருக்கு 1ங்கிற கணக்குல, 1000 பேருக்கு 999 கணக்குல இருப்பாங்க நரகத்துக்கு போற ஆளுங்க. 1999ன்னா அவ்வளவு பேரை கொல்றாங்க. எவ்வளவு பெருசா இருக்கணும் நரகம்? பெருசா அவ்வளவு இருக்கணும். அது எப்படி எவ்வளவு பெருசா இருக்கும்? அது சைஸையும் சொல்றான். நரகம் எவ்வளவு பெருசுன்னு கேட்கறியா? 3 பேரை கொண்டு வைக்கணும்ல. அப்ப நரகம் எவ்வளவு பெருசு? நம்மள மட்டுமா ஜின்ன கொண்டு போய் போடணும், சைத்தான கொண்டு போய் போடணும்.